வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் 5 மலையேற்றங்கள் பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ற இந்த 5 மலையேற்றங்களும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மலை ஏறி இருக்கேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வியூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எது சிரமமா இருக்கும், எது கொஞ்சம் சுலபமா இருக்கும் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நான் எதனால சொல்றேன்னா வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற மலை வந்து 1 மணி நேரத்துல இறங்கி இருப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல இறங்கி இருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட திறமை பொறுத்துங்க. சில பேர் பொறுமையா ஏறுவாங்க, சில பேர் வேகமா ஏறுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கணக்குங்க. நான் சொல்றது உயரம், எவ்வளவு வருடம் பழமையான கோயில், இதை பத்தி தான் நாங்க சொல்ல போறேன். இப்ப நம்ம டாப் 5 மலையேற்றங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். டாப் 5 மலையேற்றத்துல இப்ப 5வது இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொண்டரங்கி மலை தாங்க. இந்த கொண்டரங்கி மலை வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரம் பக்கத்துல கொண்டரங்கி கீரனூர் ஒரு கிராமத்துல தாங்க இருக்குது. இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தான ஒரு மலைங்க. இது மலையை வந்து பாத்தீங்கன்னா லிங்க வடிவில காட்சி தரும். நான் வீடியோ வந்து பேக்ரவுண்ட்ல காட்டுறேன், உங்களுக்கே தெரியும் இந்த மலை பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு. கோயில் வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டுல சுந்தரபாண்டிய மன்னனால வந்து கட்டப்பட்டதுங்க. இந்த கோயில்ல வந்து மலை உச்சியில வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தவ செய்த ஒரு இடம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கோயில் வந்து ஒரு குடைவரை கோயிலுங்க. சுயம்பு லிங்கமா வந்து பாத்தீங்கன்னா இங்க சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு எல்லாத்துக்கும். இந்த போற வழியில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டில் வந்து ரொம்பவும் செங்குத்தா இருக்கும். மலை ஏறத்துக்கு வந்து 2 மணி நேரம் மேல ஏறதுக்காகவும், நார்மலா ஏறனா பொறுமையா ஏறனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வேகமா ஏறுவாங்க. அரை மணி நேரத்துல இறங்கிருக்காங்க, 1 மணி நேரத்துல இறங்கிருக்காங்க. அவங்களோட கெப்பாசிட்டி பொறுத்துதாங்க வந்து நான் சொல்றேன். இந்த கோயில் வந்து எல்லா நாள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்குமாங்கிறத சொல்ல முடியாதுங்க. முக்கியமான பிரதோஷ நாட்கள், அப்புறமேட்டு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கோயில் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. மற்ற நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மலை ஏறனா மேல போயிட்டு ஏறிட்டு வரலாம். முக்கியமான நாட்கள்ல மட்டும் தான் இந்த கோயில் வந்து ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. போறப்ப வந்து பக்தர்கள் வந்து கண்டிப்பா தண்ணி கொண்டு போயிருங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா போற வழியில் எங்கேயுமே தண்ணி இருக்காது. அதே மாதிரி சாமிக்கு தேவையான அபிஷேக பொருட்கள், மாலை, சூடம், பத்தி குச்சி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூஜை பொருட்கள் எல்லாம் நம்ம கீழே இருந்தே வாங்கிட்டு போயிருந்துங்க. இந்த கொண்டரங்கி மலை இருக்கிற மூலவர் வந்து சுயமலிங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் பேர் கொண்டிருப்பாங்க. இதே பேர் வந்து பாத்தீங்கன்னா பருவதமலையில இருக்கிற சாமி பேர் வந்து பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் தாங்க. இந்த கோயில் வந்து மலை உச்சிலிருந்து பாத்தீங்கன்னா நம்ம மேற்கு பக்கமா பார்த்தோம்னா பழனி மலை தெரியுங்க. கிழக்கு பக்கமா வந்து பாத்தீங்கன்னா ரங்கமலை தெரியுங்களா, ரங்கமலை மல்லீஸ்வர சாமின்னு சொல்லிட்டு அந்த கோயில் தெரியும். மலை உச்சிலிருந்து பாக்குறப்ப இந்த மலையோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 3825 அடி உயரங்க. இந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் தவம் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சபாண்டவர்கள் வந்து வனவாசத்தின் போது இந்த கோயில் மலை உச்சியில இருந்து அர்ஜுனன் வந்து தவம் செய்த இடமும் இருக்குது. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணாங்க. ரொம்பவும் சூப்பரா வேற லெவல்ல இருக்கும். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டரங்கி மலை வந்து நீங்க போகாம இருந்தீங்கன்னா லைஃப்ல ஒரு டைமாவது போயிட்டு வாங்க. ரொம்பவும் சூப்பரா வேற லெவல்ல ஒரு அட்வென்ச்சரா இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 மலையேற்றத்துல வந்து 4வது இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தலமலை கோயில் தாங்க. நாமக்கல் மாவட்டத்தையும் திருச்சி மாவட்டத்தையும் ஒரு இணைக்கக்கூடிய ஒரு மலை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலமலைங்க. இப்ப வந்து டாப் 5 மலையேற்றங்களை பத்தி சொல்லியிருப்போம் பாத்தீங்களா. இதுல 4 கோயில் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் கோயிலுங்க. இந்த தலமலை ஒரு கோயில் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயிலுங்க. இத வேற லெவல்ல இதோட மலை உச்சி வந்து பாத்தீங்கன்னா செங்குத்தா ரொம்ப உயரமா இருக்கிற மாதிரி இருக்கும். தலமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலவர் வந்து சஞ்சீவராய பெருமாளுங்க. மகாபாரத போர்ல வந்து பாத்தீங்கன்னா ராமன் லட்சுமணன் இருப்பாங்க. அந்த லட்சுமணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிப்பட்டதுனால அவரை உயிரை காப்பாத்துறதுக்கு அனுமன் வந்து சஞ்சீவ மலை கொண்டு வருவாரு. அதுல கொண்டு வரும்போது அதுல இருந்து விழுந்த ஒரு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலமலைங்க. அந்த சஞ்சீவ மலை கொண்டு வந்த பாத்தீங்களா, அதனாலதான் இந்த பெருமாளுக்கே வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவராய பெருமாள்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் கூட இருக்குதுங்க. இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட வந்து 4000 அடி உயரம் இருக்குங்க. கீழே இருந்து மேல ஏறத்துக்கு 3 மணி நேரம் இருக்கும். சில பேர் 1 மணி நேரத்துலயும் 2 மணி நேரத்துல இறங்கி இருப்பாங்க, 4 மணி நேரத்துல இறங்கி இருப்பாங்க. அவங்களோட கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி பொறுத்து தாங்க. இந்த கோயிலுக்கு வரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2-3 வழி இருக்குது. நீங்க திருச்சி வழியா அந்த பக்கம் திருச்சி வழியா வரலாம், செவுந்திப்பட்டி அந்த லைன்லயும் வரலாம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எருமப்பட்டி, வரகூர், பௌத்திரம் இந்த லைன்லயும் போயிட்டு 2-3 வழியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைக்கு வரலாங்க. இன்னும் கோயில் வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே ஓபன் பண்ணி இருக்க மாட்டாங்க. சனிக்கிழமை நாள் எல்லா நாளும் ஓபன் பண்ணிருப்பாங்க. இது கோயில்ல முக்கியமான விசேஷ நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசியில வர 4 சனிக்கிழமையிலையும் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர், வெளி மாவட்டத்துல இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த மலை ஏறி சாமி தரிசனம் பண்ணுவாங்க. இது இன்னும் சொல்ல போனோம்னா வச்சுக்கோங்க, இந்த சஞ்சீவராய மேல உச்சில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோவில் இருக்கு பாத்தீங்களா, அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் மாதிரி வருவாங்க. இப்ப வந்து அதுக்கு தடை பண்ணிட்டாங்க. எதனாலன்னா இந்த மாதிரி கிரிவலம் வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் பக்தர் வந்து சைட்ல விழுந்து அடிப்பட்டு இறந்துருவாங்க, கீழே விழுந்து இறந்துருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிவலம் வரத்துக்கு வந்து இந்த மலைக்கு வந்து அலோடு கிடையாதுங்க. மலை உச்சில வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவராய பெருமாள் சொல்லியிருப்பேன். அதுக்கு இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு, நல்லேந்திர வரதராஜ பெருமாள் சொல்லிட்டு.
இந்த பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு புனிதமான ஒரு தலங்க இந்த சஞ்சீவராய மலை. தலமலைன்னு சொல்லுவாங்க. தலைமலை நம்ம தலையெழுத்த மாத்தக்கூடிய ஒரு மலைனா இந்த தலைமலை தாங்க சஞ்சீவராய பெருமாளுங்க. ஓகேங்களா? இந்த கோயில் வந்து எல்லாருமே வந்து மலை ஏறலாம், ரொம்ப சிரமமா இருக்காது. ஓவரா படிக்கட்டு இருக்கும், பிளைன்ல நடந்து போற மாதிரி இருக்கும். கோவிலுக்கு ஏதோ பூஜை பொருட்கள் வாங்குறதா இருந்தா மலை அடிவாரத்துல வந்து வாங்கிட்டு போயிருங்க. மலை அடிவாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நாள் மட்டும் தாங்க கடை இருக்கும், மற்ற நாட்கள் கடை இருக்காது. மற்ற நாட்கள்ல வந்து மலை ஏறலாம், மேல வந்து கோயில் பூட்டி இருப்பாங்க, பூசாரி யாரும் மேல இருக்க மாட்டாங்க. சனிக்கிழமை நாள் மட்டும்தான் அந்த கோயில் ஓபன் இருக்கும். புரட்டாசி மாசத்துல ஓபன்ல இருக்குங்க 4 சனிக்கிழமை. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைமலை வந்து நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு டைமாவது வந்து தரிசனம் பண்ணுங்க. வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். நான் ஆக்சுவலா நம்ம சேனல்லையும் இந்த கோயில் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த 5வது இடத்துல கொண்டரங்கி மலை சொல்லுங்க, அந்த வீடியோ அந்த மலையை பத்தி நம்ம சேனல்ல வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு பாருங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் 5 மலையேற்றங்கள்ல வந்து 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சதுரகிரி மலை தாங்க. இந்த சதுரகிரி மலை வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல சாப்டூர் பக்கத்துல இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வழியா வரலாம். வருஷ நாட்டு பாதைன்னு ஒண்ணு இருக்கும், அது மட்டும் இல்லாம வத்திராய் இருப்புன்னு சொல்லிட்டு 2 வழியா போகலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை இந்த 2 நாள் மட்டும் தாங்க அனுமதி பண்ணிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து எல்லா நாட்களுமே வந்து பாத்தீங்கன்னா போகலாம், தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. கோயிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் நம்ம போற வழியிலே நம்ம வாங்கிட்டு போயிருந்தோங்க. மேல எல்லாம் எது கடையெல்லாம் இருக்காது. தண்ணி வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. கீழே மலை அடிவாரத்துல இருந்து சாமி பக்கத்துல போற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா போற வழியில ஆறு இருக்குங்க. நம்ம தண்ணி எங்க இருந்தாலும் வந்து குடிச்சுக்கலாம், போற வழியில குளிச்சுட்டு கூட அங்கேயே தரிசனம் பண்ணலாம் சாமியை. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ரொம்ப கடினமா மலை ஏறதெல்லாம் இருக்காதுங்க. பட் என்னன்னா நம்ம நார்மலா பிளைன்ல நடந்து போற மாதிரியே தான் கொஞ்சம் நடந்து போற மாதிரி இருக்கும். இந்த சதுரகிரிங்கிற மலை வந்து பாத்தீங்கன்னா சதுர வடிவில வந்து இருக்கிறதுனாலதான் இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சதுரகிரி மலைன்னு வந்துச்சு. சதுரம் வந்து பாத்தீங்கன்னா 4 பக்கம் இருக்கும் பாத்தீங்களா. அந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க சந்தன மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் சொல்லிட்டு மேல மலை உச்சியில இருப்பாங்க. இந்த மூலவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாய்ந்த நிலையில் இருப்பாங்க. இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் வந்து இங்க இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா சிவனை நோக்கி தவம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இது ஒரு மூலிகை மலைன்னு கூட சொல்லலாங்க. அவ்வளவு மூலிகைகள் வந்து இங்க கொட்டி கிடக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மழை காலங்கள்ல வந்து எப்ப வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, திடீர்னு வெள்ளம் வரும். ஏன்னா இது சென்டர்ல வந்து 4 பக்கம் சதுரத்துல சென்டர்ல கோயில் இருக்கிறதுனால எப்ப வேணுமாலும் இந்த கோயிலுக்கு வந்து வெள்ளம் வரலாம், தண்ணி வரலாம். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கோயில் போறதுக்கு அனுமதி கிடையாதுங்க. மழை காலத்துல சில டைம் வந்து மழை வந்துருச்சுன்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்க. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை 4 நாள் இந்த 4 நாட்கள் வந்து அனுமதி கொடுப்பாங்க. அந்த பிரதோஷம் வரும் பாத்தீங்கன்னா அதோட சேர்ந்து அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து எல்லா நாளுமே போறதுக்கு அலோடு கொடுத்துருக்காங்க. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விருதுநகர் மாவட்டத்துல தான் இருக்கு. ரொம்பவும் ஒரு சூப்பரா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மலையேற்றம் சொன்னீங்களா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா சதுரகிரி மலை தாங்க சொல்லுவேன். ரொம்ப சூப்பரா வேற லெவல்ல இருக்கு அந்த கோயில். போற வழியில வந்து பாத்தீங்கன்னா இரட்டை லிங்கம் இருக்கும். பிலாவடி கருப்புசாமி கோயில் அது வந்து பாத்தீங்கன்னா சுந்தர மகாலிங்கத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கருப்புசாமி கோயில் இருக்கும். அதை வழிபட்டுட்டு தான் போற மாதிரி இருக்கும். கோரக்கர் சித்தர் குகையெல்லாம் இருக்குங்க. போற வழியில எல்லாமே நல்லா பார்க்கலாம். வேற லெவல்ல ஒரு சூப்பரான ஒரு அருமையான மலைன்னா நான் ரெக்கமெண்ட் பண்றது இந்த சதுரகிரி மலை தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மலை சதுரகிரி மலை தாங்க. நார்மலா சின்னவங்கல இருந்து பெரிய வயசானவங்க கொண்டு இந்த மலைக்கு போனா ரொம்ப கடினமாலாம் இருக்காது. நார்மலா பிளைன்ல நடந்து போற மாதிரி தான் இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு மலை ஏற்றம் வந்து இந்த சதுரகிரி மலைங்க. மக்களே, டாப் 5 மலையேற்றத்துல 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பருவதமலை தாங்க. இந்த பருவதமலை எங்க இருக்குதுன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் தென்மாதி பங்களம் கிராமத்துல தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா மலை அடிவாரத்துல வந்து பச்சையம்மன், கன்னிமார்கள் சாமி, அப்புறமேட்டு வீரபத்திர சாமி எல்லாம் கீழே மலை அடிவாரத்துல இருப்பாங்க. மலை உச்சியில வந்து பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன சாமியும் தாயார் வந்து பிரம்பாம்பிகைன்னு சொல்லிட்டு தாயார் சன்னதியும் இருக்குதுங்க. இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே போனிட்டு நம்ம கையாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். வேற லெவல், நானும் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். வேற லெவல்ல இருக்குங்க. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம கீழே மல்லாடி வாரத்துல மேல வந்து நடந்து போற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து படிக்கிட்டு இருக்கிறோம், போக போக வந்து பாத்தீங்கன்னா படிக்கிட்டு இருக்காது, கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வாரி மாதிரி இருக்கும், அதுலதான் நடந்து போற மாதிரி இருக்கும். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 வழியில போனாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி வந்து எல்லா பக்தர்களும் அதிகமா வந்து போற வழி வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்மாதி மங்கலம் அந்த வழியில தான் அதிகம் போவாங்க. இன்னொரு வழி இருக்கு, அந்த வழியில வந்து பாத்தீங்கன்னா யாரும் அதிகம் போக மாட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் இந்த வந்து மலைக்கு ஏறலாம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. எதனாலன்னா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சதுல வந்து வெள்ளம் வந்தப்ப நிறைய பக்தர்கள் மாட்டிக்கிறாங்க. எப்ப வேணுமாலும் ஏறுறாங்க மழை காலத்துல. அதனால வந்து பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு ஏற ஆரம்பிப்பாங்க. ஈவினிங் வந்து கீழே சாயந்தரம் 5-6 மணிக்கெல்லாம் கீழே இறங்கி வந்துடணும். அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூச்சு திணறல், அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்துமா ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மலையேற வேணாங்க. ரொம்ப சிரமமா இருக்கும். கொஞ்சம் மலையேற்றம் வந்து கொஞ்சம் கடுமையா தான் இருக்குங்க. இந்த பருவதமலை கிட்டத்தட்ட
4 மணி நேரம் நம்ம மலை ஏறுற மாதிரி. பருவதமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வரலாறு இருக்குது. இந்த மகாபாரதத்தோட கூட தொடர்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. 2000 வருடம் பழமையான கோயில் சொல்றாங்க. 4500 அடி உயரம் கொண்டது இந்த பருவதமலைங்க. இன்னும் சொல்ல போனோம்னா வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் வந்து இந்த மல்லிகார்ஜுன சுவாமி வந்து இங்க இருந்து தவம் செஞ்சுக்கிட்டு இன்னமும் இருக்கிறதா சொல்லி புராணங்கள் சொல்லுது. இந்த பருவதமலை வரத்துக்கு காரணம் என்னன்னா, நம்ம லட்சுமணன் வந்து இந்த போர்ல மகாபாரதத்துல வந்து நம்ம அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்ப நம்ம அனுமன் வந்து சஞ்சீவி மலை கொண்டிருப்பாரு. அதுல விழுந்த ஒரு துண்டு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா பருவதமலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சொல்ல வார்த்தைகளே இருக்காது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் பிடிச்ச கோயில்னா இதுவும் சொல்லலாம். எதனால நம்ம சாமிக்கு சிவனுக்கு வந்து நம்ம கையாலேயே வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் செய்யலாங்க. அவ்வளவு ஒரு கொடுத்து வச்சிருக்கணும் இந்த கோயிலுக்கு. இது வரைக்கும் நீங்க போகாம இருந்தீங்கன்னா பூஜை பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு, அபிஷேக பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு உங்க கையால வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அர்ஜுன செய்யுங்க. அது மட்டும் இல்லாம அபிஷேகம் செய்யுங்க. வாழ்க்கையில உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். கண்டிப்பா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மலையேற்றத்துல 2வது இடத்துல கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பருவதமலைங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் 5 மலையேற்றத்துல முதல் இடத்துல இருக்கிறது வந்து எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல தாங்க இருக்குது. கோயம்புத்தூர்னு சொன்னாவே கண்டிப்பா எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டோட இந்தியாவோட தென் கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளிகிரி மலை தாங்க இந்த நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குங்க. ஆல்ரெடி இந்த வருஷம் 2026 நான் வந்து ஸ்டார்டிங்ல கோயில் பிப்ரவரியில ஓபன் பண்ணாங்க. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நான் மலை ஏறிட்டு நம்ம வீடியோல நம்ம சேனல்லயும் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். கண்டிப்பா போயிட்டு மறக்காம பாருங்க மக்களே. தென் கைலாயங்க வேற லெவல்ல, தமிழ்நாட்டோட வேற லெவல்ல ஒரு சூப்பரான ஒரு இடம்னா அது இந்த வெள்ளிகிரி மலை தாங்க. மொத்தம் 7 மலையில கடந்து போய் தான் நம்ம வெள்ளிகிரி ஆண்டவர் வந்து தரிசனம் பண்ணணும். சுயம்பு மூர்த்தியா மேல இருக்காரு. மொத்தம் 5 லிங்கங்கள் மேல இருக்குங்க. பஞ்சபாண்டவர்கள் சொல்லும் போது 5 லிங்கங்கள் மேல இருக்கும். இந்த கோயில் வந்து எல்லா நாட்களும் ஓபன் பண்ணி இருக்க மாட்டாங்க. வருஷத்துல 4 மாசம் மட்டும் தான் ஓபன் பண்ணுவாங்க. பிப்ரவரி மாசம் ஓபன் பண்ணுவாங்க, மே மாசம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விலங்குகள் நடமாட்டம், யானைகள் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால யாரையும் அலோடு பண்ண மாட்டாங்க. இந்த 4 மாசம் மட்டும் இந்த சம்மர்ல மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிருக்காங்க. யாரும் இது வரைக்கும் மலை ஏறாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா மலை ஏறிவாங்க. மொத்தம் 7 மலையில கடந்து போற மாதிரி இருக்கும். ஆண்டி சுனை இருக்கும், அப்புறமேட்டு திருநீர் மலை சொல்லுவாங்க, அப்புறமேட்டு இது விநாயகர் மலை, அப்புறமேட்டு வழுக்குப்பாறை. ஒவ்வொரு மலைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. சூப்பரா வேற லெவல்ல இருக்கும். தண்ணி வந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போகணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துட்டு போயிருங்க. நம்ம போற வழியில குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். 3வது மலையில தண்ணி வரும், 4வது மலையில தண்ணி வரும், 6வது மலையில தண்ணி வரும். ஒரு மலை விட்டு ஒரு மலை தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 4 மாசம் தான் ஓபன் பண்ண சொன்ன பாத்தீங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளூர்காரங்க வந்து நிறைய இடத்துல கடை போட்டிருப்பாங்க. அதனால ஸ்நாக்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள் நீங்க வாங்கணும்னா நீங்க வந்து மலையேற இடத்துல வாங்கிட்டு போயிருங்க. மலை ஏறத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ஆகுங்க. ஒவ்வொருத்தரோட திறமையை பொறுத்து. சில பேர் 2 மணி நேரத்துல இறங்கி இருக்காங்க, 3 மணி நேரத்துல இறங்கி இருக்காங்க, 6 மணி நேரத்துல இறங்கி இருக்காங்க. அதாவது அவங்களோட திறமைங்க. அதே இல்லாம 6வது மலை இறக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 7வது மலை ஸ்டார்டிங் ஓகேங்களா. அந்த இடத்துல ஒரு ஆண்டி சுனை இருக்குங்க. அந்த சுனையில வந்து நம்ம குளிச்சுட்டு மலை ஏறுவாங்க நிறைய பக்தர்கள் வந்து. நான் அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் ஒன்று அவங்களுக்கு ஒரு சொல்ல வேண்டிய என்ன கடமைனா, குளிச்சுட்டு அவங்களோட ட்ரெஸ் வந்து அங்கேயே போட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி தயவுசெய்து யாரும் போட்டு போவாதீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து கோயிலுக்கு மலை ஏறத்துக்கு அனுமதி கூட மறுக்கப்படுங்க நீங்க பண்ற தப்புனால. இதை வந்து கண்டிப்பா எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 50 வயசு 55 வயசு மூச்சு திணறல் ஏற்படுற மாதிரி இருந்துச்சு, அப்புறமேட்டு வாஸ்துமா ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த மலைக்கு வந்து யாருமே ஏறாதீங்க. பிளாஸ்டிக் பொருள் எதுவும் அலோடு கிடையாது. இந்த மலையோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 5500 அடி உயரம் கொண்டது. மலை உச்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுயம்பு மூர்த்தியா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிகிரி ஆண்டவர் சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாருங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 மலையேற்றங்கள் பத்தி நான் சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் நிறைய மலையில இருக்கு. ரங்கமலை இருக்கு, தவளமலை இருக்கு, அத்திரி மலை இருக்கு, நிறைய மலைகள் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மலை தான் இருக்குங்க. அதனால இந்த மலைக்கு அது கீழே ஹைட் உயரம் கம்மி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான டாப் 5 மலையேற்றங்களை பத்தி இந்த வீடியோல சொல்லியிருப்பேங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கைப்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அந்த ஸ்கைப் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ரிவார்ட் பாயிண்ட் கொடுங்க. அப்பதான் பார்க்க எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். மீண்டும் வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க. பாய் பாய் பாய்.